அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் அபிலாஷைகள் நிறைவேறும் என்றே சொல்லலாம். இந்த ரிஷப ராசிக்கு ஆட்சி சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பலம் பெறும்போது இயற்கையாவே உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க. வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கும். எதுலேயும் தன்னம்பிக்கையோட கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீனம் ராசியில பயிற்சி ஆகிறாரு. இந்த சுக்கிரன் அங்க உச்சம், அதே போல அங்க ராகுவோட சேர்ந்து இருக்க போறாரு. கூட்டு கிரக சேர்க்கைகளும் அங்க ஏற்படும். இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் பாவகம் என்பது இந்த மீனம் ராசி. இந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை மாறக்கூடிய சுக்கிரன் இந்த முறை 4 மாதங்கள் 11ஆம் பாவகத்திலே இருக்க போறாரு. அதாவது மே மாதம் 31ஆம் தேதி வரணும். இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் ஒரு 1.5 மாசம் வக்ரம் பெறுவார். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வக்ரமாகுவார். இந்த சுக்கிரன் ரிஷப ராசிக்கு ராசியாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம். 11ஆம் பாவகத்தில் இருந்தா என்ன நன்மைகள் ஏற்படுமா, பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை பற்றி தெளிவா பார்க்கலாம். அடுத்தது குருவோட பரிவர்த்தனை. 11ஆம் அதிபதியாகவும் 8 வரக்கூடிய குருவோட சுக்கிரன் பரிவர்த்தனை. அதாவது ராசியில குரு இருக்காரு, இப்போ 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்காரு. அப்போ எந்த ஆதிபத்தியத்தை அதிகமா செய்யும்? 8ஆம் பாவகத்தோட ஆதிபத்தியத்தை செய்யுமா, 11ஆம் அதிபத்தியத்தை செய்யுமா அப்படின்னாக்க 11ஆம் பாவகத்தோட ஆதிபத்தியம் தான் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சுக்கிரன் 6 அந்த 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் இந்த 11ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு சுக்கிரன் 11ஆம் பாவகத்துல உச்சம் பெறதுனால. இப்போ நம்ம இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த 4 மாசத்துல உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். குறிப்பா திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க வரன்கள் வரும். திருமணம் நீண்ட நாளா ஆகல, எனக்கு மேரேஜ் ஆகுமான்னா கோச்சாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அது சொல்றேன் நானு. மேரேஜ் ஆகும். சப்போஸ் உங்க சுய ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்க, புனர்பூ தோஷம் இருக்கு, அல்லது ராசி அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி அல்லது செவ்வாய் இருக்கு, ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு இருக்குன்னா கூட மேரேஜ் டிலே ஆயிட்டே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்படிப்பட்டவர்களுக்கும் மேரேஜ் ஆகுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கும் வரனாவது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க முயற்சி பண்ணணும், அந்த முயற்சியும் சக்சஸ் ஆகும், உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். முக்கியமா பாத்தீங்கன்னாக்க நமக்கு தசா புக்தி முக்கியம். நம்மளுடைய தசா புக்தி இப்போ சுக்கிர தசை, சுக்கிரன் அந்தரம், சுக்கிர புக்தி அல்லது வேற கிரகத்தோட நல்ல தசா புக்தி நடக்குதுன்னாக்க இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா இணையான துணையை நீங்க கண்டறியலாம். சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்துல பலமா இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு, அல்லது வர்க்கோத்தமா இருக்கு, நீசம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க பொதுவாகவே உங்களுக்கு இணையான துணை இயற்கையாவே சீக்கிரமா கூட மேரேஜ் ஆயிடும். சுக்கிரன் கெட்டு இருந்து பாபத்துவமாக இருந்து அல்லது பகை வீட்டில் இருந்தா மட்டும்தான் எதிர்பாலினுடைய நட்பு, காதல், உறவு எல்லாமே வரும். பட் அவங்களால சிக்கலும் பிரச்சனையும் தான் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்மளுடைய பிராப்தம். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இருக்கும். அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் ஜெனரலா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க எதிர்பாலினரால் மகிழ்ச்சி இருக்கும், எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் இருக்கும், எதிர்பாலினுடைய நட்பு அல்லது காதல் ஏற்படும். சில பேருக்கலாம் இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேரேஜ் விஷயமா நல்ல விஷயம் நடக்கும். அதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது சாத்தியம் உண்டு. அதே போல மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது கடந்த காலத்துல குடும்ப வாழ்க்கையில பிரிந்து, வாழ்க்கை துணைவருடன் பிரிந்து அல்லது வழக்குகளில் இருந்து வெற்றி பெற்று அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் அமையும். ஏன்னா 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவும் பலமாக இருக்கிறாரு, ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் பாவகத்தில் இருக்கும் போது நீங்க சில முயற்சிகளை, சில அபிலாஷைகளை அடைய முற்படுவீங்க. அந்த அபிலாஷைகள் உங்களுக்கு கண்டிப்பா சாத்தியமாகும். அதாவது முடியாதுன்ற ஒரு காரியம் இல்லை, அது முடிச்சே தீரணும், அதை செஞ்சே தீரணும், இதை நடத்தியே காட்டணும். சொந்த பந்தத்தின் முன்னால் அவமானப்பட்டு நின்ற காலத்தை நீங்க மாற்ற போறீங்க. அவங்க முன்னாடி ஒரு வீடு வாங்கணும், அல்லது சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும்
அப்படின்னு தைரியமா இறங்கி இந்த நேரத்துல செயல்பட போறீங்க. பொதுவாகவே சுக்கிரன் ஒரு வலுப்பெற்று இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வீடு இயற்கையாவே அமைஞ்சிரும். சொந்த வீடு, வாகன வசதிகள் இருக்கும், கார் வாங்கிச்சிருப்பாங்க, 1க்கு 2 அல்லது வெஹிக்கிளாக இருக்கும், 2 வீலர்ஸ் இருக்கும், கால்நடை வசதிகள் இருக்கும். அதே போல இணையான துணை, மகிழ்ச்சிகரமான தாம்பத்திய வாழ்க்கை, எதிர்ப்பாளினரால் நன்மைகள் போன்றவையெல்லாம் ஏற்படும். அந்த வகையில இந்த காலகட்டத்துல உங்க ஜாதகத்திலே சுக்கிரன் பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூடுதலான நல்ல பலன்கள் நடக்கும். அதாவது மேக்சிமம் இந்த நேரத்துல உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறீங்க அல்லது வீடு வாங்குறீங்க, கட்டின வீட்டை வாங்குறீங்கன்னா அதுக்கான சாத்தியம் உண்டு. அந்த அபிலாஷைகள் நிறைவேறும். அதே போல வாகனத்தை, பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு விவசாயம் செய்பவர்களுக்கு கூட கால்நடைகளால் நிறைய ஆதாயங்கள், லாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால அந்நியர்கள் உதவுவார்கள். மாற்று மதத்தினருடைய உதவிகள் வரும். சில பேருக்கு மாற்று மதத்தினருடன் ஏதோ ஒரு வகையில காதலோ நட்போ அவர்களால நன்மைகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த சுக்கிரன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால 6 குடியினுடைய வேலையும் செய்வார் இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னாக்க கடனை தீப்பீங்க, கடன் வரக்கூடிய லாபத்தை கடனுக்கு கொஞ்சம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. பொதுவாகவே ரிஷபராசிக்கு கடனோ அல்லது உடல்நலத்துல தொந்தரவோ இருக்கும். நம்ம ஏற்கனவே கூட சில பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். தன் வீட்டுக்கு 6ஆம் வீடா வந்துருது 11ஆம் பாவகம். அப்போ கடனை குறைப்பீங்க, கடன் தீரும், அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே போல நோய்க்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். நீண்ட நாளா உடல்நல பாதிப்பு தொந்தரவுகளோட சில பேர் இருக்கீங்க. அதுவும் குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அதற்கு உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சிடும். அதனால நீங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா குரு பகவான் ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரு. ஜென்ம குரு உடல்நலத்தை கெடுப்பார், பாதிப்பார். அந்த வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உடல்நல பாதிப்புக்கு உரிய மருத்துவம் கிடைக்கும் இந்த 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால. அதே போல ஜென்ம குருவாக இருந்து வேலையில மாற்றம், தொழில மாற்றம் அல்லது ஒரு கடையோ அல்லது இடமாற்றத்தையோ சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்துல. சில பேருக்கு இப்ப கூட அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாவே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது புதிய நண்பர்கள் மூலம் கிடைக்கும். ஒரு புதியவர்கள் அறிமுகமாவாங்க. அதன் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நீங்க ஒரு வேற இடத்துல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அரசு பணியில ஒர்க் பண்றவங்களுக்கு அலைச்சல்கள் குறையும். ஒரு உரிய இடமாற்றம், உங்களுக்கு நேட்டிவ்க்கு நியராகவே ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த கவலைகள் நீங்க இந்த 4 மாசம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. பிள்ளைகளால மன வருத்தம் ஏற்கனவே நிறைய பேருக்கு. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவர்களுடன் கருத்து வேறுபாடு அல்லது குழந்தைகளாக இருந்தா உடல்நல தொந்தரவால உங்களுக்கு பண விரயம், பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையில மனக்கவலை பிள்ளைகள் வகையில. சோ அந்த பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்க இந்த சுக்கிரன் 11ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறதுனால சுபத்துவம் பெறுகிறது. மேலும் இந்த ராகுவும் சுபத்துவம் ஆகுது. அப்போ பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். புத்திர பாக்கியம் கிடைக்குமா? கண்டிப்பாக அதற்கு முயற்சி செய்யுங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையினால குருவும் பலமா இருக்கிறாரு, சுக்கிரனும் பலமா இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்போ பணம் வரும். இந்த புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணீங்கன்னா புத்திர பாக்கியமும் கிடைக்கும். அதனால நீங்க தாராளமா மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீண்ட நாள புத்திர பாக்கியம் இல்லாதவங்க அதற்கு போகக்கூடிய மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டம் தான் இது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். சில பேருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வரன் அமையும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். மேக்சிமம் இந்த 4 மாசத்துல என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெண்டிங்கா இருக்கு, இது செய்யணும் அதை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டம். சில பேர் காதல் ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட நினைப்பீங்க. அதை தாராளமா செய்யலாம். உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணீங்க. இருந்தாலும் பொது பலனா நான் சொல்லும் போது காதல் கைகூடும், காதல் சில பேருக்கு புதிய காதல் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரிந்த காதல் சேருமா, பிரிந்து போன உறவுகள் காதல் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களோட பேசுறதுக்கோ சந்திக்கவோ வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒரே வீட்டுல இருக்கீங்க, பிரியாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறு தூர பயணமோ அல்லது தொலைதூர பயணமோ கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தோட போயிட்டு வர போறீங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியான காலகட்டம் தான். இந்த 4 மாசத்துல சுற்றுலா போக போறீங்க. மேலும் இந்த கணவன் மனைவி உறவு நிலை பிரிந்திருக்காங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு என்ன ஆகும்னாக்க
தற்காலிகமாக பிரிந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்தால் அது சாத்தியம் உண்டு. அதாவது நீங்க உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க. அந்த செயல்பாடுகள்லாம் சக்சஸும் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதே போல வழக்குகள்ல இருக்கீங்க, ஒரு தோஷத்தோடு இருந்து பிரிந்திருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு சேர முடியுமா அப்படின்னாக்க சேர முடியாது. நம்மளுடைய ஜாதகத்தின் படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணமாகும். நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா கவர்மெண்ட் வேலைக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ஒரு நாள் கிடைச்சிரும். இல்ல பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னாக்க திடுதிப்புன்னு வேலையை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகும். அல்லது பிரைவேட் வேலையிலேயே இருக்கணும்னு தலைவிதி இருந்தாக்க அந்த மாதிரியே தான் இருப்போம். அது மாதிரிதான் 2 தாரம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாக்க முதல் தாரம் சரியாகவே அமைஞ்சிருக்காது. முதல் தாரமே பிரச்சனையா இருந்து அது பிரச்சனையை முடிஞ்சு 2ஆம் தாரத்தை நோக்கி வாழ்க்கையை நகரும். அந்த 2ஆம் தாரம் அமையும் போது நல்லா இருக்கும் சில பேருக்குலாம். சில பேருக்கு அதுவுமே பிரச்சனை. 2ஆம் தாரம் அமைஞ்சு ஏண்டா அமைஞ்சதுன்ற மாதிரி ஒரு பெரும் போராட்டத்துல வாழ்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு 3ஆம் தாரம் அமையுமா அப்படின்னாக்க அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சில பேருக்கு அப்படியே இருக்கும். ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க 2ஆம் தாரம் குடும்ப வாழ்க்கை என்பது அவங்க ஜாதகப்படி பிரச்சனையாக இருக்கும். அதுதான் அதுக்கு நீங்க கரெக்டான பரிகாரம் செய்து 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிருக்கணும். அல்லது தாலி கட்டாம ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்றது, அல்லது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது போன்றவைலாம் இந்த செகண்ட் மேரேஜே இல்லாம இருக்கும் ஆப்ஷன். முதல் தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம ஜாதகப்படி அந்த பிராப்தம் இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும். அது இல்லைனாக அதுலயும் பிரச்சனை இருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். பட் அது ஒரு ஜோதிடர் அணுகி நீங்க கன்சிடர் பண்ணி அப்புறம் செயல்படுறதா இதுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காரியம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இந்த 4 மாசத்துல வக்கரமும் ஆக போறாரு. மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரையில வக்கர காலம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வக்கரம் ஆகும்போது என்ன பலன் ஏற்படும்னா ராகுவோட தான் சேர்ந்து இருக்கிறாரு. ராகு ஒரு வக்கர கிரகம். 11ஆம் பாவகம் என்பது உபஜய ஸ்தானம். அதனால பணம் வரும், பிரச்சனை கிடையாது. பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம தான் இருப்பீங்க. இந்த வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்துல எதிர்பாலினர் உறவு ஒரு தேவையில்லாத சில உறவுகள்லாம் வரும். அந்த தேவையில்லாத உறவுகளால மன உளைச்சல்கள் ஏற்படும். அதுதான் நெகட்டிவ்னு சொல்ல போனாங்க. அல்லது இருக்கக்கூடிய உறவுகளிலேயே கூட சில மனக்கசப்புகள் அந்த காலகட்டத்தில் வரலாம். அதாவது மார்ச் மாசத்துல இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதிர்பாலினர் குறிப்பா வாழ்க்கை துணைவர்கிட்டயே கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க புதிய உறவு, புதிய ரிலேஷன்ஷிப் அந்த நேரத்துல வருதுன்னாக்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, எக்ஸாம் எழுதுறீங்கன்னாக்க கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. பணம் வரும், பொருளாதார ரீதியாகவும் நல்லாவே இருப்பீங்க. கடனை கொஞ்சம் கட்டி மீளக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த உச்ச சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதா. இப்போ இந்த சுக்கிரன் என்னுடைய ஜாதகத்துல பலமா இல்லை, எனக்கும் இந்த பலன் நடக்குமான்னா ஒரு 10% உங்களுக்கு நடக்கும். நான் அதுதான் சொல்ல வரேன். இது பொது பலன் தான். நம்மளுடைய சுய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சுதான் நம்ம பலனை புரிஞ்சுக்கணும். அந்த வகையில சுக்கிரன் பலம் இல்லை, தசாபுக்தி எனக்கு நடப்பு தசாபுக்தி சரியில்லைன்றவங்க ஸ்ரீரங்கம் போங்க, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடு செய்யறது நன்மை. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 இந்த காலகட்டத்துல சுக்கிர ஓரியில சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.